ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ நம்ம இன்றைக்கி வெள்ளை சுண்டல் சோயா குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா செய்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, துருவன தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸை வேக வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை சுண்டலி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதையும் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயா பீன்ஸ் அண்டு வெள்ளை சுண்டல் குழம்பு செய்கிறதுக்கான பொருட்கள். ஸோ வந்து பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த பொருள் சொல்லியிருக்கோமோ அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சோயா பீன்ஸு, வெள்ளை சுண்டல், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உளிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் மசாலாவுக்கு என்ன சொல்லியிருக்கோமோ இதே மெத்தடை வந்து நீங்கள் செய்யுங்க. ஸோ இந்த பொருள் தான் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன். ஸோ இந்த பொருள் தான். இந்த பொருளை நோட் பண்ணிக்கோங்க. ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வடைச்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும். ஸோ தாளித்து விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சோம்பு சேர்க்கணும். ஸோ சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை இருக்கா, அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு ஸோ எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வணக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவன தேங்காய் இருக்கும். ஓகேங்களா? அந்த தேங்காவை இது கூட சேர்த்திட்டு நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து ஆற எடுத்து வச்சுட்டு இதை வந்து மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ப்ளஸ் அது கூட வந்து உடச்ச உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இது வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து வணக்கணும் இல்லையா, அதில் அரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து போடணும். ஸோ எந்த மெத்தட் சொல்கிறோமோ, எதுக்கப்புறம் எந்த பொருள் சொல்கிறோமோ அதே மாதிரி சேர்த்துனீங்கன்னா இதே டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ பாரம்பரிய முறையில் எல்லாமே செய்கிறது. ஸோ சின்ன வெங்காயம் போட்டுட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வணக்கணும். ரிமைனிங் என்ன பொருள் இருக்கோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணால் தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட தக்காளி வந்து சேர்க்கணும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி குழஞ்சி மசிஞ்சு வருமோ அது வரைக்கும் வேகணும். ஸோ அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளி சேர்த்திக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா என்ன பண்ணணும், திருப்பி விட்டு தாளித்து விட்டுக்கோங்க. ஸோ மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் வந்து மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வச்ச சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்திட்டு அடுத்து அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு இதை வணக்கி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோயா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி, மஞ்சத்தூள் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை வந்து வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்க பொருள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். ஸோ சோயா பீன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து இறங்கணும், மஞ்சத்தூளில் வந்து இறங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் நல்லா வந்து வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நிச்சயமாக பாரம்பரிய முறையில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வேக வச்ச சுண்டல், அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு, ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திக்கோங்க. ஸோ சோயா பீன்ஸ் சேர்த்திட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளறி விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து என்ன பண்ணணும், இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், அந்த மஞ்சத்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து அப்படியே தாளிக்கிற மாதிரி திருப்பி விடணும். ஸோ எதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறேனும், பாரம்பரிய முறைன்னு இல்லை, பொதுவாகவே குழம்பு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம அதை திருப்பி விடுறோமோ அந்தளவுக்கு எல்லா பக்கம் ஒரே மாதிரி வேகும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வணக்கணும். தண்ணி விட்டு வணக்கிற மெத்தட் இருக்குது, பட் வந்து எண்ணெயில் வணக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. ஸோ எல்லா பொருளையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிளறணும். ஸோ வந்து மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் படுற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணால் அடுத்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை எடுத்து இது கூட வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு மசாலாவை எல்லா பக்கம் படுற மாதிரி மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளறி விட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு, ஸோ உங்களுக்கு தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து சேர்க்கணும். ஸோ கல்லுப்பு வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கிளறிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொதிக்க விடணும். ஸோ இப்போ கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வத்துறதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் காட்டுறேன். கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பாரம்பரிய முறையில் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.